அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த வாழ்க்கையை வாசிப்பதன் மூலமாக, நேசிப்பதன் மூலமாக எளிமையாக இந்த வாழ்க்கையை கடந்து விட மாட்டோமா என்கிற ஒரு மிகப்பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கம். அது என்ன சார், எளிமையான முறையில் இந்த வாழ்க்கையை கடக்கிறது. எளிமைதான் இந்த வாழ்க்கையினுடைய சூத்திரமாக இருந்திருக்குங்க. எளிமைதான் ஒரு மனிதரை இன்னும் அகலமாக, இன்னும் அழகாக, இன்னும் ஆழமான ஒரு மனிதராக மாற்றி இருக்கிறதுனே சொல்லலாம். சமீபத்தில் சார் காரைக்குடிக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம். அங்க ஒரு அன்னதானம் நடந்துட்டு இருக்கு. இந்த அன்னதானத்துல நிறைய பேர் சாப்பிட்டே இருக்காங்க. அதுல ஒருத்தரை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. ரொம்ப சாதாரண மனிதரா இருக்காரு. அதுல அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. தம்பி தான் இன்னைக்கு பேச வந்திருக்காங்க, இங்க பிள்ளையார்பட்டியில தம்பி தான் பேச வந்திருக்காங்கன்னு என்னை அறிமுகப்படுத்துறாங்க. அவர் ரொம்ப சாதாரண மனிதர். கை கழுவிட்டு வந்து வணக்கம் சொல்லி ஒரு மஞ்ச பைய கையில வச்சிருந்தாரு. ரொம்ப சாதாரணமா பேசிட்டு இருந்தாங்க. நான் கேட்டேன், ஐயா யாருங்க? அவர் தாங்க இந்த அன்னதானத்தை இன்னைக்கு நடத்துறாரு, அவர் தாங்க இங்க உபயதாரரா இருக்காங்க, இன்னைக்கு அவர் தாங்க இந்த விஷயங்கள்லாம் பண்றாங்க. அவர் பெரிய கோடீஸ்வரராம். ஆனா அவர் பார்க்கறதுக்கு சாதாரண வெள்ளை வேஷ்டி கட்டி ரொம்ப ஒரு எளிமையான விநாயகரினுடைய பக்தரா, நெற்றி நிறைய ஒரு நீரோட சாதாரண மனிதராக இருந்தாரு. அப்பதான் புரிஞ்சது, இந்த உலகத்திலேயே எளிமைதான் மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அந்த மனிதரை பார்க்கும்போது. அதுக்கப்புறம் வரலாற்று நிகழ்வுகள் நிறைய படிக்க 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 இப்படி எளிமையான மனிதர்களுடைய பெருமைகள் என்ன. கலிஃபா உமர் அப்படின்ற ஒரு பெரிய அரசர் இருந்தார். உமர் கலிஃபான் பாலஸ்தீனத்தை ஆட்சி செய்த ஒரு மன்னர். அவரை பத்தின ஒரு சுவாரஸ்யமான சம்பவம், அவர்கிட்ட யாரு போய் எது கேட்டாலுமே உடனே நிறைவேற்ற முடிந்த விஷயமா இருந்தா நிறைவேற்றி கொடுத்துருவாராம். ஒரு அம்மா குடிசை வீட்டுல இருக்காங்க. அவங்க பாக்குறாங்க, ரொம்ப நாளா குடிசை வீட்டுல இருக்கோம், நமக்கும் யாரும் இல்ல, நம்ம மன்னரை நேர்ல போய் சந்திச்சு அவரை சந்திச்சு எனக்கு ஒரு வீடு கட்டித்தாங்கன்னு சொன்னா மன்னர் கண்டிப்பா கட்டி தருவார்ல, அவர்கிட்ட நம்ம ஏன் கேட்க கூடாதுன்னு நடந்தே போறாங்க. அவங்க கிட்ட காசும் கிடையாது, நடந்து போறாங்க. ரொம்ப தூரம், கிட்டத்தட்ட நகரத்தை நெருங்குறதுக்கு முன்னாடி இந்த தொழுகை பண்ணக்கூடிய நேரம் வந்துருச்சு. விரதத்தை முடிச்சு தொழுகை பண்ணக்கூடிய நேரம். இப்ப பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல கேட்கறாங்க, நான் இங்க தொழுகை பண்ணிக்கிட்டுமான்னு. அந்த வீட்டுல இருந்த பெண்மணி, அந்த குடிசையில இருந்த பெண்மணி அவங்கள உள்ளர அழைச்சு கூட்டிட்டு வராங்க. அவங்கள உள்ளர கூட்டிட்டு வந்து வாங்கன்னு உட்கார வைக்கிறாங்க. என்னுடைய பெயர் ஃபாத்திமா அப்படின்னு சொல்லி அவங்கள அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அவங்க பேரை வந்து அறிமுகப்படுத்தி வச்சுக்கிறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த கான்வர்சேஷன் நடந்துட்டே இருக்கு. ரொம்ப சிரிச்சு சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே. இவங்க தொழுகை பண்றதுக்கான எல்லா விஷயங்களும் அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. இப்ப இங்க தொழுகை நடக்குது. இந்த அம்மா உள்ளர போய் கஞ்சி போட்டு கொண்டு வராங்க இவங்களுக்காக. இந்த அம்மா, வயதான அம்மாக்காக அந்த பாத்திமா அவர்கள் வந்து கஞ்சி போட்டு கொண்டு வராங்க. ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்காங்க. இப்போ கேட்கறாங்க, எங்கிருந்து வரீங்க, என்ன விஷயமா வரீங்க? நான் ஆட்சியாளரை பார்த்து எனக்கு ஒரு வீடு கட்டித்தாங்கன்னு கேட்கலான்றதுக்காக வரேன். நாட்டினுடைய அரசர் உமர் கலிஃபா அவர்களை பார்த்து எனக்கு ஒரு வீடு கட்டித்தறி சொல்லி கேட்க வந்திருக்கேன். எங்க வீடு ரொம்ப குடிசை வீடு, ஏழ்மையான வீடு. நான் கேட்கும்போது உங்களுக்கும் கேட்கிறேன். இவங்க சொல்றாங்க, ஏன்னா இவங்க வீடு அப்படி ஏழையான வீடா இருக்குல்ல, இவங்க வீடு குடிசை வீடா இருக்குல்ல. நான் கேட்கும்போது ரெண்டு வீடா கேட்கிறேன், உங்களுக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணுன்னு ரெண்டு வீடா கேட்கிறேன். இப்போ அவங்க சிரிக்கிறாங்க. அவங்க பாத்திமா அவங்க சிரிச்சுட்டு, இங்க யாரை பார்க்க போறீங்க கேட்டாங்க. அரசர் உமர் கலிஃபா அரசரை பார்க்க போறேன், கொஞ்ச நேரம் பொறுங்க, 1 மணி நேரத்துல அவரே இங்க வந்துருவாரு. இவங்க அதிர்ச்சியா பாக்குறாங்க, அரசர் இங்க வருவாரான்னு. கொஞ்ச நேரம் பொறுங்க, 1 மணி நேரம் கழிச்சு பார்த்தா உமர் கலிஃபா அவர்கள் அந்த குடிசை வீட்டுக்கு வராரு. அது கடைசியா அவர் வீடுதான் சார், அவர் வீடுதான். ஒரு நாட்டினுடைய அரசன் அவரே சாதாரண ஒரு குடிசை வீட்டுல இருக்காரு. இந்த அம்மா யோசிக்கிறாங்க, அரசனே இந்த வீட்டுல இருக்கும் போது நமக்கு எதுக்கு இன்னொரு வீடு? ஐயா, உங்களை சந்திச்சதே மகிழ்ச்சி, நாட்டு மக்களுக்கு வேற ஏதாவது நல்லது செய்யுங்கன்னு சொல்லிட்டு இந்த அம்மா வந்துட்டாங்க. இப்படியான ஒரு கதை உமர் கலிஃபா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுல படிக்கிறோம். எவ்வளவு பெரிய மனிதர்கள், எவ்வளவு எளிமையான ஒரு மனிதர்களாக இந்த வாழ்க்கையை நடத்தியிருக்காங்க. அதே மாதிரி அந்த நாட்டுல உமர் கலிஃபா அவர்கள் இருந்த நாட்டுல ஆளுநர்களுக்கான, அதாவது ஒரு கவர்னர், ஒரு அமைச்சருக்கான இன்டர்வியூ நடக்குது, நேர்காணல் நடக்குது. இப்ப 2 பேரை கடைசி ரவுண்டுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த முதல்ல தேர்ந்தெடுத்தவர் சரியான நேரத்துக்கு டிப் டாப்பா ஒரு ட்ரெஸ் அமைச்சிட்டு அப்படியே சரியான நேரத்துக்கு வந்துட்டாரு. 2வதா இருந்த போட்டியாளர் வரவே இல்லை, அந்த கேண்டிடேட் வரவே இல்லை. இப்ப முதல் நபர்கிட்ட அத்தனை கேள்வி கேட்கிறாங்க, ரொம்ப சிறப்பா பதில் சொல்றாரு. அத்தனை கேள்விகளுக்கும் அவ்வளவு அழகான பதில் சொல்றாரு. ரொம்ப டிப் டாப்பா இருக்காரு, அழகா பேசுறாரு, எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கு. இந்த 2வது நபரை பார்த்தா தலைவிரி கோலத்தோட, நேரங்காலம் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் லேட்டா கிளம்பி வர்றாரு. இவர்கிட்ட கேட்கறாங்க, ஏன் லேட்டுன்னு. இல்ல, நான் வர்ற வழியில, நான் இந்த இன்டர்வியூக்காக தான் வந்துகிட்டு இருந்தேன், ஆனா வர்ற வழியில ஒரு வயசான பாட்டி அவங்க வீட்டுல கழுதையினுடைய கால் பாறையில மாட்டிக்கிச்சு, கழுதையோட கால் பாறையில மாட்டிக்கிச்சு, நான் அதை எடுத்து விட்டுட்டு வர்றதுக்கு எனக்கு லேட் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கங்கன்ற. அதனால அது கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல, அதை எடுத்து விடுறதுலதான் என்னோட உடம்பெல்லாம் அழுக்காயிடுச்சு, இந்த சட்டையெல்லாம் அழுக்காயிடுச்சு, நான் கஷ்டப்பட்டு அந்த கழுதையோட காலை எடுத்து வச்சுட்டு வந்தேன், என்னை மன்னிச்சுக்கங்களேன்.
அது எல்லாத்தையும் தாண்டி உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு கேட்குறாங்க. 2 பேர்ட்டுமே கேட்ட கேள்வி, உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? நான் வீட்டுக்கு போனேன்னா என்னுடைய பிள்ளைகள்லாம் ஓடி வருவாங்க, நான் அவங்களை கட்டிப்பிடித்து குழந்தைகளோடு விளையாடி முத்தம் கொடுப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு இந்த 2வது நபர் சொல்றாரு. உடனே முதல் நபர் சொல்றாரு, குழந்தைங்களோட விளையாடுறதா? நம்மலாம் அமைச்சர் ஆயிட்டா அதுக்கெல்லாம் எங்க நேரம் இருக்கும்? அமைச்சர் ஆகிட்டா நாட்டை பத்தி யோசிக்கிறதுக்கே நேரம் இருக்காது, குழந்தைங்களோட எங்கிருந்து விளையாடுறதுன்னு இவர் கோவப்படுறாரு முதல் நபர். இப்ப அந்த அரசர் சொல்றாரு, உமர் கலீஃபா அவர்கள் சொல்றாரு, பிறர் மீது கருணையும் குழந்தைகள் மீது அன்பும் கொண்ட ஒருவனால் மட்டும்தான் சிறந்த அமைச்சராக இருக்க முடியும்னு சொல்லி இந்த 2வது நபரை தேர்ந்தெடுத்தார்கள்னு உமர் கலீஃபா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுல வரும். அப்ப இந்த எளிமை இருக்குல்ல, சக மனிதர்களை நேசிக்கக்கூடிய அந்த தன்மை இருக்குல்ல, அந்த எளிமை அதானே சார் நபிகள் நாயகம் ஐயாவை மிகப்பெரிய இறை தூதராக மாற்றியது. நபிகள் நாயகம் ஐயாவோடே இருந்த அனஸ் என்கிற சிஷ்யர் சொல்றார், அவரை பத்தி சொல்றாரு, நபிகள் நாயகம் ஐயா எப்படிப்பட்டவர்னு அவர் கூடயே இருந்த அனஸ் சொல்றாரு. இவர் யாரை பார்த்தாலுமே, நபிகள் நாயகம் ஐயா யாரை பார்த்தாலுமே முதல்ல இவர் தான் சலாம் சொல்லுவாராம். வணக்கம்னு சலாம் இவர் தான் முதல்ல சொல்லுவாராம். அவர் சொல்றதுக்கு முன்னாடி இவர் தான் முதல்ல சலாம் சொல்லுவாராம். இவர் கையை யாராவது பிடிச்சுக்கிட்டாங்கன்னா, கையை கோர்த்து யாராவது பேசுறாங்கன்னா, அவங்களா கையை விடுவிக்கிற வரைக்கும் இவர் கைகளை எடுக்க மாட்டாராம். அவங்களா கையை எடுக்கிற வரைக்கும். அதே போல முன்னாடி இருக்கிறவங்க பேசும்போது அவர்கள் குரலுக்கு அதிகமாக இவர் குரலை உயர்த்தி பேச மாட்டாராம். குரலை உயர்த்தி பேச மாட்டாராம். யாராவது ரகசியமாக ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா காதை தாழ்த்தி உட்காந்து கேட்பாராம், என்ன சொல்றாங்க அப்படின்றத காதை தாழ்த்தி. அதே சமயம் அவங்க பேசும்போது முகத்தை திருப்பிட்டு போக மாட்டாராம், முகத்தை திருப்பிக்க மாட்டாராம். இப்படியான பண்பு நலங்கள் இருந்ததுனாலதான் அவரை இறை தூதர்னு நபிகள் நாயகத்தை கொண்டாடினோம்னு அனஸ் என்ற சிஷ்யர் சொல்றாரு. நம்ம இன்னைக்கு என்ன தெரியுமா பண்றோம்? சின்னதா ஒரு பதவி கிடைச்சிருச்சுன்னா, சின்னதா ஒரு பணம் வந்துருச்சுன்னா, வாழ்க்கையில கொஞ்சம் முன்னேறிட்டோம்னா, ஒரு 4 பேர் நம்மளை வாழ்த்திட்டாங்கன்னா நம்ம ஏதோ பெரிய வாழ்க்கையில சாதிச்ச மாதிரி மற்ற மனிதர்களை மதிக்கவே மாட்டோமே. சார், ஒரு காட்டுல 2 கழுதைகளை ஓட்டிட்டு ஒருத்தர் போனான் வியாபாரி. ஒரு கழுதையில நவரத்தின மூட்டை, இன்னொரு கழுதையில உப்பு மூட்டை. இந்த நவரத்தின மூட்டை இருக்குல்ல, இதை சுமந்த கழுதை உப்பு மூட்டை கழுதையை ஏளனமா பார்த்துச்சு. என் முதுகுல என்ன இருக்கு தெரியுமா? நவரத்னம். நீ சாதாரண உப்பு, நான் நவரத்னம். கடவுள் என்னை எப்படி ஆசீர்வாதம் பண்ணிருக்காரு பத்தியா? நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? இந்த கழுதையை ஏளனப்படுத்திக்கிட்டே வருது. இதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. திருடங்க வந்தாங்க. திருட வந்த உடனே இந்த 2 கழுதையை ஓட்டிட்டு போனான்ல, அவன் ஓடிட்டான். இப்ப இந்த 2 கழுதையில ஒரு கழுதையை பிரிச்சு பார்த்தாலும் உப்பு மூட்டை, இதை போட்டானுங்க. இன்னொரு கழுதையை பிரிச்சு பார்த்தா நவரத்ன மூட்டை. இதை எடுக்கலான்னு போறப்ப அந்த கழுதை விடமாட்டேங்குது, நவரத்னத்தை எடுக்க விட மாட்டேங்குது. ஏன்டான்னா நவரத்னத்தை திருட எடுத்துட்டு போயிட்டான்னா தன்னுடைய மதிப்பு குறைஞ்சிரும்ல, அதனால இது எடுக்க விட மாட்டேங்குது. கழுதைய விளாசி நவரத்னத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க. உப்பும் போச்சு, நவரத்னமும் போச்சு. ஆனா உப்பு இழந்த கழுதை கவலைப்படவே இல்லைங்க, அது பாட்டு இருந்துச்சு. நவரத்னத்தை எழுத கழுதை ரொம்ப கவலைப்பட்டு உட்காந்துட்டு இருந்துதான். இந்த வாழ்க்கையில நமக்கும் அப்படிதாங்க. இந்த பதவி, பணம், இந்த பேரு, புகழ் எல்லாமே இந்த நவரத்னம் மாதிரி ஒரு சுமைதான். ஆனா இந்த காலம்னு ஒண்ணு இருக்குல்ல, வயதான காலம்னு ஒண்ணு வருது இல்ல, அது ஆரோக்கியத்தை திருடிட்டு போயிடும், பணத்தை திருடிட்டு போயிடும், புகழை திருடிட்டு போயிடும், பேரை திருடிட்டு போயிடும். எல்லாம் போனதுக்கு அப்புறம் நாமும் வெறும் கழுதைதான் என்று புரிவதற்கு காலமாகும். அதனால நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த மூட்டை நம்முடைய தலைகணம் என்று நினைத்து விடாமல் எளிமையான மனிதராக வாழும் போதுதான் நம் வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையாக மாறும் என்பதை உமர் கலீஃபா அவர்களும் நபிகள் நாயகமும் நம்ம கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. கணம் என்பது கையில் இருக்க வேண்டுமே தவிர தலையில் இருக்கக்கூடாது. நன்றி.